கண்ணும் கொள்ளையடித்தால் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். குளிப்பாட்டி விடுவா நீ ஏன் மெசேஜ் அனுப்பிச்சானு பிரியாக்கு? ஏன் அனுப்பிச்ச? வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் தான் லவ்வா? இதுக்கு தான் ஃபேஸ்புக்கா? பொண்ணுங்களுக்கு எல்லாம் குளிப்பாட்டி விடுறது தான் உனக்கு வேலையா? இதுக்கு தான் அவர் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் குளிப்பாட்டி விடுறாரு. என்ன வச்சு குளிப்பாட்டி விடுறாரு? எனக்கு வேலை. நாங்க சரி. ரூபியா சுஜி யாரு? காலேஜ். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரூபியா சுஜிட்ட காலேஜ் மேம். காலேஜ்ல மேம் இருக்காங்க. காலேஜ்ல மேமா இருக்காங்க மேம். ஓ ஆமா மேம். நாக்க புடுங்கிக்கலாமான்னு இருக்கு. 10 பொண்டாட்டி வேணுமா உனக்கு? அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்தாதான் நீ அனுபவ. இல்லைன்னா ஊர்ல இருக்கிற பொண்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லை. சைமல்டேனியஸா அத்தனை பொண்கள்கிட்ட சாட். ஒரு பியர் எடுத்துட்டு வாங்கப்பா. பியர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பியர் எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்றீங்களா? என்ன தொழில் பண்றீங்க? தொழில ஒண்ணும் இல்ல. என்ன தொழில் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து. என்ன சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் காப்பாத்துறேன் மேடம் 2 பேர் வச்சு. நீங்க காப்பாத்தலாம் முடியாதுங்க. ஏன் மேடம்? ஏன்னா சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. சரி. சட்டம் ஒத்துக்காது, இந்த சமுதாயம் ஒத்துக்காது. சரி மேடம். உனக்கு அவர் வேணுமாமா? வேணும் மேடம். என் பசங்களுக்கு அப்பா வேணும் மேடம். உங்களுக்கு அவ வேணுமா? 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. அவங்க வீட்டு உள்ள எங்க இந்த பாத்ரூம் கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் தங்கச்சி. யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் குள்ள போற? உங்க வீட்ல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்கு. வைஷாலி பேசு. அக்கா. அக்கா, அண்ணன், தங்கச்சி, ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டேங்க இந்த சொந்தத்தை எல்லாம். அக்காவா? சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் காப்பாத்துறேன் மேடம் 2 பேர் வச்சு. நீங்க காப்பாத்தலாம் முடியாதுங்க. ஏன் மேடம்? ஏன்னா சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. சரி. சட்டம் ஒத்துக்காது, இந்த சமுதாயம் ஒத்துக்காது. சரி மேடம். உனக்கு அவர் வேணுமாமா? வேணும் மேடம். என் பசங்களுக்கு அப்பா வேணும் மேடம். உங்களுக்கு அவ வேணுமா? 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இப்போ உங்க வைஃப் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க வைஃப்னு, இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா? இல்ல சந்தோஷமா போமா இன்னொருத்தர லவ் பண்ண சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? அந்த மாதிரி கேட்டலாம் தெரியல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லங்க. கேட்டு பாரு, கேட்டு பாருப்பா. சொல்லுமா? சத்தியமா சொல்றேங்க. இருங்க அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, உண்மையை பேச வரட்டா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். வைஷாலி பேசு. அக்கா. அக்கா, அண்ணன், தங்கச்சி, ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டேங்க இந்த சொந்தத்தை எல்லாம். அக்காவா? வைஷாலி பேசு. அக்கா. அக்கா, அண்ணன், தங்கச்சி, ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டேங்க இந்த சொந்தத்தை எல்லாம். அக்காவா? ஆனா இவங்க பார்க்கணும் சொன்னா. Just shut up. Don't talk to me. பரவாயில்ல. I said don't talk to me. ஓகே. புரியுதுங்க. அவமானம் இத வட கேவலம் ஒண்ணும் இல்ல. சித்தால வேலை செஞ்சு படிக்க வச்சிருக்காங்க. நீ என்ன சொன்னா? அண்ணா கூட வாழ்வியா? நீ மாமா தான் எனக்கு. அண்ணா கூட வாழ்வியா? உனக்கு அந்த மாமா எப்படி தெரியும்? உனக்கு எனக்கு தெரிஞ்சு பத்தானே உனக்கு அந்த மாமா தெரிஞ்சு. புருஷனோட அண்ணன் வந்து உனக்கு அண்ணன், மாமா எல்லாம் கிடையாது. அது எப்படி மாமா ஆகும்? ஹலோ சிபி, தம்பி மாட்டிப்ப, ஒழுங்கா பேசிடு. இந்த பாரு, இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க பெத்தவங்களோட. நீ ஏமாத்தின பொண்ணுங்க.
அமுதை பொழியும் நிலவே என்ன நீ அருகில் வராததேனோ. என்னடா பண்றீங்க? விளையாட்டா இருக்காடா உங்களுக்கு? உன்னோட லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. இந்த அஜித் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு 2 மீட்டர்ல தாலி கயிறு வாங்க போறாரு. அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வர உட்கார வச்சு ஒன்னா தாலி கட்ட போறாரு. ஆடப்பாவி. உன்னை என்ன பண்ண தெரியுமா? உன்னை என்ன பண்ணலாம்? இவர் பாக்குறது வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபாச வீடியோஸ். அந்த குரூப்புக்கு பேரு ஸ்வர்கவாசல். உங்களுக்கு அவ வேணுமா? 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். முடியாதுங்க. உங்க காதல் சவாலுக்கு உங்க மக்கள் தான் கிடைச்சாங்களா? காதல் சவாலிகளை மேம் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் சரிப்பா, அதுக்காக வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா பண்ணல மேம். கரெக்டா ஓட்டணும் மேம். இன்னும் ஒரு ஆக்சிடென்ட். இப்ப நீ என்கிட்ட சொன்ன 1 வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். 1 வருஷம் எடுத்த போட்டோ தான் அதெல்லாம். 1 வருஷமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னியா இல்லையா என்கிட்ட? ஆமா 1 வருஷமா தான். இப்போ அப்ப 6 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 6 மாசம்லாம் இல்லையே. எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 மாசம். அதே மாதிரி. அப்ப 4 மாசமா என்ன பண்ற? புரியல. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 2 நாள் தானே ஆச்சு அவளை விட்டுட்டு. ஆமா 4 மாசமா மீனா கூட என்ன பண்ண? நான் சேட்டிங் தான் பண்ணிருந்தேன். ஹலோ மீனா. சொல்லுங்க மேடம். கேக்குதா? கேக்குது மேடம். என்ன பண்ண போற? நான் பண்றேன் மேடம். என்னது? நான் எங்க வீட்ல பேசணும் மேடம். இத பத்தி நான் எங்க வீட்ல பேசுறேன் மேடம். இப்ப எங்க வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. எங்க வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா எல்லாம் வரணும். நான் இத பத்தி பேசுறேன். என்ன பேச? அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த பையனோட பழகுறது? தெரியாது யாருக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட என்ன பேச போற? இல்ல இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லணும் மேடம். இப்ப நீ அஜித் கூட ஏதாவது கேட்க விரும்புறியா? ஏதாவது பேச விரும்புறியா? இல்ல. அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல. அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நான் அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லவ் அது உங்களுக்கு? செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி? அது ஒன் சைடு தான் அது லவ். அப்புறம் என்ன பிரேக்? உங்களுக்கு அவ வேணுமா? 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. உங்களுக்கு அவ வேணுமா? 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. சார் அந்த கிளிப்பிங்க்கு முன்னாடி இப்படி சொன்னாங்க நான் அழுகுறப்ப, அந்த கிளிப்பிங்க்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி சொல்றாங்க நான் அழுகுறப்ப, உனக்கு அது காதுல கேட்டுச்சா? முதல் கேள்வி அவங்க கேட்டது, இது உனக்கு காதுல கேட்டுச்சா? ரூம்ல நீ போடல? இப்ப நீ என்ன சொன்ன? போட்டு கொண்டு போனா நீ போடலையா? ஒரு பொண்ண பிரெக்னன்ட் ஆக்கிருக்கேங்க தம்பி. ரூம்ல நீ போடல? இப்ப நீ என்ன சொன்ன? போட்டு கொண்டு போனா நீ போடலையா? ஒரு பொண்ண பிரெக்னன்ட் ஆக்கிருக்கேங்க தம்பி. ரூம்ல நீ போடல? இப்ப நீ என்ன சொன்ன? போட்டு கொண்டு போனா நீ போடலையா? ஒரு பொண்ண பிரெக்னன்ட் ஆக்கிருக்கேங்க தம்பி. அறிவு இருக்கா உனக்கு? பெத்தவங்களை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பண்ணுவாங்களா? நீ எப்போ வாயில இருந்து வரும் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்பா வாசல்ல படுத்துட்டு இருந்தாரு 2 மணிக்குன்னு. இதெல்லாம் பேசி விசாரிச்சுட்டு தான்ப்பா நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன்பா அப்படி போய் சொல்றேன் என்கிட்ட? 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்பா. நான் வட்டச் செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். கேமரா முன்னாடி வந்து இப்படி எல்லாம் சொல்ற பரவாயில்லையா உனக்கு?
எனக்கு அவன் வேணும் இங்க இருந்து இப்ப சொல்லுவேங்க அவன் வேணும், நான் அதனால தான் வந்து சொல்றேன்னு. அப்புறம் இதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் மேல பழிய போடுவீங்க. எனக்கு அவனை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எனக்கு அது போதும். இந்த பாருமா, நான் முயற்சி தான் பண்ண முடியும். ஒன்று முதல்ல உன்னோட பக்கம் கேட்கணும், நான் அந்த பக்கம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நான் என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் உன்னோட விருப்பப்படி நீ என் முன்னாடி வந்து உட்காந்து இத்தனையும் சொல்கிற, வெளியில் எல்லாருக்கும் தெரியும். உனக்கு ஓகேயா? சொல்லுமா. இந்த மாதிரி பேச்சுவார்த்தையா இருக்கும் போது 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வழிகட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வழிகட்டாயம் நான் சொல்லல, உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வழிகட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வழிகட்டாயம் நான் சொல்லல, உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வழிகட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வழிகட்டாயம் நான் சொல்லல, உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படித்தான் இருக்கும். உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுறா. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. குவார்டர். நீ பேசுனதெல்லாம் நான் மறக்கல, நான் பேசுனது நீ மறக்கல. உண்மையான அப்போ நீ பழகுனதெல்லாம் சும்மா வேஷம். நீயே ஒரு வியாசங்கார. ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். என்னால முடியலங்க அது. ஒரு பியர் எடுத்துட்டு வாங்கப்பா. பியர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பியர். எடுத்துட்டு வாங்க. சாப்பிடுறீங்களா? என்ன தொழில் பண்றீங்க? தொழில்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன தொழில் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இங்க ரைட் லுக் பாருங்க மேடம், இங்க இப்படி பாருங்க மேடம். தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது. போட அந்த பக்கம். ஓகே 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 மேடம். இந்த பர்மானி ரொம்ப சிரிச்சினா போலீஸ் கூப்பிடுங்க. நீ பேசுனதெல்லாம் நான் மறக்கல, நான் பேசுனது நீ மறக்கல. உண்மையான அப்போ நீ பழகுனதெல்லாம் சும்மா வேஷம். நீயே ஒரு வியாசங்கார. ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். என்னால முடியலங்க அது. அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல. அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்ல மேம். நானு அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையை சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. நான் இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி. இதே மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. நானா இந்த விளையாட்டாது? எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்னதான் 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா பிரச்சனை இருக்காது. நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? எதுக்கு நான் ஹெல்ப் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்றீங்களா? எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும்? நீங்க ஏன் ஹெல்ப் பண்றீங்கன்னா அப்ப ஒன் சைடு ஏன் ஜட்ஜ்மென்ட் பண்றீங்க? என்ன ஒன் சைடுங்க? அவங்க வந்து எங்களை நம்பி வந்திருக்கு. கூட பேசக்கூடாதா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா. ஆமா, ஊர் ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா. ஆமா எடுப்பேன். நீ ஏன் கேக்குற?
கேட்காத என் கூட யாவனா கூட போறா செருப்பு பிஞ்சுக்கும் இந்த தடவை நான் இப்ப என்னதான் பிரச்சனை அப்ப என் கூட இருந்தது உன் கூட எல்லாம் இல்ல சாட்சி வேணா உடம்புல எங்க நான் இதுன்னு சொல்லவா செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு இந்த தடவை மரியாதை கேட்கிற மாதிரி இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல நானா இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இங்க ரைட் லுக் பாருங்க மேடம், இங்க இப்படி பாருங்க மேடம். தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது. போடு அந்த பக்கம். ஓகே 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 மேடம். இந்த பர்மானி ரொம்ப சிரிச்சினா போலீஸ் கூப்பிடுங்க. டேய் 2 மாசமா வந்து கேள்றாத. உனக்கு மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ உனக்கு. நீ விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. வா எந்த ப்ரூஃபா இருக்குது உனக்கு? நீதான் சொன்னே. ஆமிடா ப்ரூஃப். நீதான் என்கிட்ட சொன்ன. மானம் கேட்டவனே. நான் மானம் கேட்டவனா? அத்தை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான் நீ. உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான் நீ வர. இப்ப யாரார நான் வர சொல்லணுமா எல்லாருமே இங்க வர வச்சிரும். சரி வர சொல்லு. நீ என்ன பண்ணன எங்க வந்து டார்ச்சர் பண்ண. போதும்மா பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்கம்மா. உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுறா. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. குவார்டர் இந்த விளையாட்டாது. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம். அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்ன எத்தனை அபார்ஷன் பண்ண நீ? நான் 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. ஏதோ ரொம்ப நல்ல விளையாட்டா பேசிட்டு அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கலைச்சது இருக்கட்டும், ஒரு பக்கத்துல இருக்கட்டும். 8 குழந்தை எப்படி உண்டாச்சு? இவர்தான் மேடம். நான் இல்லன்னு சொல்ல. இவர்தான் மேடம். சாதாரணம். நான் இல்லன்னு சொல்ல மேடம். அக்கா புருஷன் இதுதான். அக்காவோட புருஷன் தான் வேணும். ஆமா மேடம். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. உன்ன மாதிரி புதுமை பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு அவசியம். இந்த விளையாட்டாது. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம். அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்னதான் இப்போ உங்க வைஃப் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க வைஃப்னு. இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா இல்ல சந்தோஷமா போமா இன்னொருத்தர லவ் பண்ண சொல்லுங்க? இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? இங்க வர. இப்ப யாரார நான் வர சொல்லணுமா எல்லாருமே இங்க வர வச்சிரும். சரி வர சொல்லு. நீ என்ன பண்ணன எங்க வந்து டார்ச்சர் பண்ண. போதும்மா பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்கம்மா. ஃபர்ஸ்ட் லவ் அது உங்களுக்கு? செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி? அது ஒன் சைடு தான் அது லவ். அப்புறம் என்ன பிரேக்? ஐடியா. உனக்கு என்னடா வயசு? 21 மேம். 21. 21 வயசுல பண்றது வேலையா பண்ணிருக்க? இந்த மூளை எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே? மிரட்டுவான். வீட்டுக்கு வந்து 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 மிரட்டுவான். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். வைஷாலி பேசு. அக்கா அக்கா அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டேங்க இந்த சொந்தத்தை எல்லாம். அக்காவா? இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இங்க ரைட் லுக் பாருங்க மேடம், இங்க இப்படி பாருங்க மேடம். தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது. போடு அந்த பக்கம். ஓகே 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 மேடம். இந்த பர்மானி ரொம்ப சிரிச்சினா போலீஸ் கூப்பிடுங்க. பனி 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 பனி. இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இங்க ரைட் லுக் பாருங்க மேடம், இங்க இப்படி பாருங்க மேடம். தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது.
போடா அந்த பக்கம். போலீஸ் கூப்பிடு. ஓகே 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 மேடம் மேடம். இந்த பர்மா நீ ரொம்ப சிரிச்சினா போலீஸ் கூப்பிடுங்க. 1.5 லட்ச ரூபாய் பணம் இருந்தா பிரச்சனை இருக்காது. நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? எதுக்கு நான் ஹெல்ப் 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஹெல்ப் பண்றீங்களா? எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும்? நீங்க ஏன் ஹெல்ப் பண்றீங்கன்னா அப்ப ஒன் சைடு ஏன் ஜட்ஜ்மென்ட் பண்றீங்க? என்ன ஒன் சைடுங்க? அவங்க வந்து எங்களை நம்பி வந்திருக்கு. விட்டுருங்க மேடம். விட்டுருங்க வா. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசினேன்ல நான் உங்ககிட்ட. 20 வயசுல 4 புள்ள பெத்த புருஷன் தேவையா அவனுக்கு? இன்னொருத்தியோட புருஷன்? என்னதான் மனசுல நினைச்சிருக்க நீ? 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு. அதாவது உனக்கு புரியுதா? தெரியும். 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான். நீ ஃபர்ஸ்ட் லவ் அது உங்களுக்கு? செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி? அது ஒன் சைடு தான் அது லவ். அப்புறம் என்ன பிரேக்? 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். இல்லையா? உனக்கு யாரு கூட மணி வாழப்பற? யாரு கூட மணி வாழப்பற? உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? ஆமா மேடம். அண்ணன். 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நானா கூட்டிட்டு வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ? ஆமா மேம். தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னப்பா? பார்த்த இங்க பாரு. ஏய் அம்மா கூப்பிடுறாங்க, பேர சொல்ல. சரி, இது டிவி ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுதானே வந்து உட்காந்துருக்க? மறுபடியும் சொல்றேன், அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது வெளியில போயிட்டு. அப்போ ராஜான்னு ஒருத்தர் எனக்கு பழக்கமாயிருச்சு. கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர்ல போய் இருந்தாங்க கொஞ்ச நாள். எவ்வளோ பட்டாலும் கத்துக்க மாட்டீங்களாமா? அப்பதான் இந்த பழக்கம். ஊனாவதா? கடையில எல்லாம குடும்பம் பண்ணுவாங்க. அறிவெல்லாம் உனக்கு. இந்த 7 வருஷம் நீங்க அடிக்கடி போயிட்டு வருவீங்களா? அதிகமா போனது கிடையாது. அதிகமானா என்னது? வாரத்துல ஒரு நாளா, மாசத்துல ஒரு நாளா? சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்றது. அதுல 1-2 மாட்டோம்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுகன்யா, லவ்னா காதல்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்லேன். அதெல்லாம் புண்ணியமா. என்ன புண்ணியம்? புனிதமானது மேடம். வாயில வர மாட்டேங்குது. புனிதன்னா தண்ணி வேணுமா உனக்கு? புனிதன்னா வச்சுக்க மேடம். எப்படி சொல்றது? 30 வயசுக்கு அப்புறம் இந்த அழகு போயிடும். நீ வாய மூடு. செருப்பால் அடி பண்ணி பேசுனேன். பேசாம இரு தம்பி, பேசாம இரு. நீ உண்மையில நான் என்ன பேசவே கூடாது. பேசாம இரு. இந்த பாரு, நான் சொல்றது கேட்டுக்கோ. நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு. இல்ல மேம், நான் மூஞ்ச பார்க்கவே நான் வரல. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. உட்காருங்க உட்காருங்க தம்பி. நீங்க உட்காராம நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க. அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நான் அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். இந்த விளையாட்டாது எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்ன நீ பேசுனதெல்லாம் நான் மறக்கல. நான் பேசுனது நீ மறக்கல. உண்மையாலும் அப்போ நீ பழகுனதெல்லாம் சும்மா வேஷம். நீயே ஒரு வியாசம் தர. ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். என்னால முடியலங்க அது. இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. இங்க ரைட் லுக் பாருங்க மேடம். இங்க இப்படி பாருங்க மேடம். தம்பி தொடர வேலை வச்சுக்கிற கூடாது. போடா அந்த பக்கம். போலீஸ் கூப்பிடு. ஓகே 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 மேடம் மேடம். இந்த பர்மா நீ ரொம்ப சிரிச்சினா போலீஸ் கூப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுற
சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. குவார்டர் அண்ணன் மாதிரி இருக்கிறது வர எப்படி நீ இந்த மாதிரி நினைப்ப? புடிச்சிட்டா பைத்திய மாதிரி பண்றான் மேடம். என்ன அதுக்கு நீ அண்ணன் கூட போயிடுவியா நீ? அதான் சொல்யூஷன் அதுக்கு. இப்ப என்ன பண்ண போற? மணி கொடுத்தா மேடம் இருக்க போறேன். மேடம் உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுற. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. குவார்டர் ஐடியா. உனக்கு என்னடா வயசு? 21. 21 வயசுல பண்றது வேலையா பண்ணிருக்க? இந்த மூளையெல்லாம் நல்லது மிரட்டுவான். வீட்டுக்கு வந்து 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 நான் இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி. இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு. அதாவது உனக்கு புரியுதா? ரெண்டு பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான் இங்க வர. இப்ப யாரார நான் வர சொல்லணுமா எல்லாருமே இங்க வர வச்சிரும். சரி வர சொல்லு. நீ என்ன பண்ணன? எங்கங்க வந்து டார்ச்சர் பண்ண? போதும்மா, பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்க மேம். உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு. அதாவது உனக்கு புரியுதா? ரெண்டு பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான். லவ்னா காதல்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் புனியமா. என்ன புண்ணியம்? புனிதமானது மேடம். வாயில வர முடியுது. புனிதம்னா தண்ணி வேணுமா உனக்கு? புனிதம்னா வச்சுக்க மேடம். எப்படி சொல்றது? நான் இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி. இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுது. அதுல 1-2 மாட்டும்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுகன்யா ஸ்ருதி 1 இருந்தா ஞாபகம் இருக்கு. எக்கச்சக்கமால இருக்கு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது. உட்காருங்க 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 தம்பி. நீங்க உட்காரமா நான் உட்கார மாட்டேன். அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல. உட்காருங்க 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 சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு. அதாவது உனக்கு புரியுதா? ரெண்டு பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான். நீ அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கு ஒரு ஆசை மேடம். நான் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய மாட வீடு கட்டி தனி ஜாலியா வாழணும் ஆசை மேடம். உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுற. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. குவார்டர் அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கு ஒரு ஆசை மேடம். நான் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பெரிய மாட வீடு கட்டி தனி ஜாலியா வாழணும் ஆசை மேடம். உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுற. சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது. குவார்டர். உட்காருங்க உட்காருங்க சார். எப்படி இப்ப எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. நான் இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்க உனக்கு இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி. இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்க டைமா கூட்டிட்டு போனேன். ஆமாம்மா,
என்ன மேம் ஆமா. இப்படி சொல்றீங்க? நானா அப்படிதான் கூட்டிட்டு போனேன். வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். லவ்னா காதல்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் புனியமா என்ன புண்ணியம்? புனிதமானது மேடம். வாயில வர மாட்டேங்குது. புனிதன்னா தண்ணி வேணுமா உனக்கு? புனிதம்னா வச்சுக்க மேடம். எப்படி சொல்றது? இந்த விளையாட்டாது எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. அது வைத்தியக்காரி ஆக்கிடுவீங்க. என்னதான் இங்க வர இப்ப யாரார நான் வர சொல்லணுமா எல்லாருமே இங்க வர வச்சிருவேன். சரி வர நீ சொல்லுங்க. என்னென்ன பண்ணுன எங்கெங்க வந்து டார்ச்சர் ரம்யா, பண்ண இருங்க போதும்மா பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்க மேம். மணி 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 மணி. சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுது. அதுல 1-2 மாட்டோம்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுகன்யா 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? நானா அப்படிதான் கூட்டிட்டு போனேன். வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். ஃபர்ஸ்ட் லவ் அது உங்களுக்கு? செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. எப்படி? அது ஒன் சைடு தான். அது லவ். அப்புறம் என்ன break? 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன்? ஆமாம்மா. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? நானா அப்படிதான் கூட்டிட்டு போனேன். வலிக்கட்டாயம் நான் சொல்லல. உனக்கு அவனை விட பெரியவ தானே நீ. ஆமா மேம். சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுது. அதுல 1-2 மாட்டோம்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுகன்யா ஸ்ருதி 1 இருந்தா ஞாபகம் இருக்கும். எக்கச்சக்கமால இருக்கு. அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா? நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கு ஒரு ஆசை மேடம். நான் நல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பெரிய மாட வீடு கட்டி தனி ஜாலியா வாழணும் ஆசை மேடம். தம்பி தம்பி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னப்பா? பார்த்த இங்க பாரு. ஏய் அம்மா கூப்பிடுறாங்க, பேரை சொல்ல. தம்பி என்ன பாருங்க. அம்பிஷன்னா ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்கா? நம்ம வாழ்க்கையில இப்படி சாதிக்கா? எனக்கு ஒரு ஆசை மேடம். நான் நல்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பெரிய மாட வீடு கட்டி தனி ஜாலியா வாழணும் ஆசை மேடம். கூட பேசக்கூடாதா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா. ஆமா ஊர ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா. ஆமா எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? கேட்காத தயவு. ஏன் கூட யாவன கூட போறா? செருப்பு பிஞ்சு கோயின தடவை. இப்போ உங்க வைஃப் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க வைஃப்னு. இப்ப இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா? இல்ல சந்தோஷமா போமா இன்னொருத்தர லவ் பண்ண சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? அந்த மாதிரி கேட்டலாம் இல்ல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், அது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லங்க. கேட்டு பாரு. கேட்டு பாருப்பா. சொல்லுமா? சத்தியமா சொல்றேங்க. இருங்க அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, உண்மையை பேச வரட்டா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா இங்கே ஓய்ந்துரும். உண்மைங்க நயன்தராம கூட ஒழிந்துரும். இப்ப புது நடிகை அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்ல மேம். நானு அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்ல மேம். நானு அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன்.
உனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல குவார்டர் கொடுக்க முடியுமா? ஓட்டுற சூப்பர் நடிப்பு. குவார்டர் கேக்குதா உங்களுக்கு? கதையெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. குவார்டர் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேச கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா? ஆமா, ஊர் ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா? ஆமா, எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? கேட்காத தயவு. ஏன் கூட யாவன கூட போறா? செருப்பு பிஞ்சு கோயின தடவை நீ அந்த மாதிரிலாம் பேசுனேனா? DJ for Marley Mix. யாரு கூட மணி வாழப்பற? மணியோட. யாரு கூட மணி வாழப்பற? மணியோட. உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? ஆமா. உனக்கு அண்ணன்? மாமாவோட அண்ணன். இப்போ உங்க வைஃப் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க வைஃப்னு. அவ இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா இல்ல சந்தோஷமா போமா இன்னொருத்தர லவ் பண்ண சொல்லுங்க? இந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? மணி 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 மணி. ஐடியா. உனக்கு என்னடா வயசு? 21. 21. 21 வயசுல பண்றது வேலையா பண்ணிருக்க? இந்த மூளையெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதானே? மிரட்டுவான் வீட்டுக்கு வந்து 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 மிரட்டுவான். அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. 16 பேர்? கவுண்ட் தப்பா இருக்கோ? இல்ல, சொல்லுங்க. சரி, லவ்னா காதல்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல. அதெல்லாம் புனியமா. என்ன புண்ணியம்? புனிதமானது மேடம். வாயில வர மாட்டேங்குது. புனிதன்னா தண்ணி வேணுமா உனக்கு? புனிதன்னா வச்சுக்க மேடம். எப்படி சொல்றது? உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? தெரியுமே. 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான். நீ அழகா இருக்கியா? அழகா ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல, அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. உட்காருமா. மாமா 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 கூப்பிடுறல. அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? தெரியுமே. 2 பேரையுமே ஏமாத்தி இருக்காரு. இவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு தான். நீ அப்ப 6 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 6 மாசம்லாம் இல்லையே. எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 மாசம். அதே மாதிரி. அப்ப 4 மாசமா என்ன பண்ற? புரியல. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 2 நாள் தானே ஆச்சு இவ்வளவு விட்டுட்டு. ஆமா. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ண? நான் சேட்டிங் தான் பண்ணிருந்தேன். மணி 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 மணி. இங்க வர இப்ப யார நான் வர சொல்லணுமா எல்லாருமே இங்க வர வச்சிருவேன். சரி, வர நீ சொல்லு. என்ன பண்ணன எங்கெங்க வந்து டார்ச்சர் பண்ண? போதும்மா, பழசியே பேசிட்டு எனக்கு பசி எடுக்குது. நீங்க வேணா கிளம்புங்க மேம். கிளிப்பாண்டாவே கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கண்ணும் கண்ணும்